3 அடிக்கு மேல உயரமும் 7 அடி நீளத்துல ரெக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட பிலிப்பீன்ஸ் ஈகிள் உலகில மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த கழுகுகள்ல ஒண்ணு. எச்சரிக்கையானாலோ அல்லது அச்சுறுத்தப்பட்டாலோ கம்பீரமான சிங்கத்தோட பிடரி போல இவற்றோட நீண்ட பழுப்பு நிற இறகுகள் சிலிர்த்து ஒரு கிரீடம் போல எழும்பும். இது இவற்றோட சிறப்பம்சங்க. இவற்றோட கண்கள் பெரியதா சாம்பல் மற்றும் நீல நிறத்தில் இருக்கு. மேலும் மனிதர்களை விட 8 மடங்கு கூர்மையான பார்வை கொண்டதுன்னா வியப்பா இருக்குல்ல. உடல் விகிதாச்சாரத்தோட அடிப்படையில பார்த்தா இவற்றோட நகங்கள் ஒரு கிறிஸ்லி கரடியோட பாதத்தை விட பெருசு. கடுமையா நசுக்கக்கூடிய மற்றும் சக்தியை செலுத்தக்கூடிய திறன் கொண்டது. இப்படி மலைக்காடுகள்ல ஆதிக்கம் செலுத்துறதுக்குன்னே இயற்கையால வடிவமைச்ச மாதிரி தோற்றம் கொண்டது தாங்க இந்த பறவையுடைய சிறப்பம்சமே. பிலிப்பீன்ஸ் கழுகுகள் ஒரு காலத்துல தீவுகளின் பெரிய பகுதிகளில் பரவி இருந்தது. ஆனா இன்று லூசான், சமர், லேட்டே மற்றும் மிண்டனாவ் போன்ற 4 பகுதிகளில் மட்டுமே வாழுது. இதுல கிட்டத்தட்ட 80% பறவைகள் மிண்டனாவுல தான் வாழுது. இந்த பிலிப்பீன்ஸ் மலைக்காடுகள் பூமியில மிகவும் பல்லுயிர் பன்முகத்தன்மை கொண்ட இடங்கள்ல ஒண்ணுங்க. ஆனா இது மிகவும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற இடத்துலயும் ஒன்னா இருக்கு. இந்த வகை கழுகுகள் பரந்த வனப்பகுதிகளை சார்ந்தே இருக்குங்க. ஒரு ஜோடி பறவைக்கு கிட்டத்தட்ட 25 முதல் 50 சதுர கிலோமீட்டர் வரை வனப்பகுதி தேவைப்படுது. ராப்டர்கள் இனத்திலேயே இது மட்டும்தான் உலகின் மிகவும் இடம் தேவைப்படுற ஒன்னா இருக்கு. இவற்றோட பார்வையில பார்த்தாதான் பரந்த காடுகள் கூட இவற்றுக்கு சின்னதா தோன்றுதுன்னும் இவற்றுக்கு ஏன் அதிகமான இடம் தேவைப்படுதுன்னு புரியும். இவை விரிவா வேட்டையாடுறதால பரந்த பெரிய நிலப்பரப்பு தேவைப்படுது. முன்பு நம்பப்பட்டது போல பிலிப்பீன்ஸ் ஈகிள் பிரதானமா குரங்குகளை மட்டும் உண்ணுறது இல்லைங்க. இது ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி பல வகையான விலங்குகளை வேட்டையாடி உண்ணுது. பறக்கும் லெமூர்கள், கிவெட்டுகள், பெரிய பாம்புகள், இருவாட்சி பறவைகள், உடும்பு, எலிகள், வௌவால்கள், ஏன் சில சமயங்கள்ல இளம் பன்றிகள் மற்றும் மான்களை கூட வேட்டையாடுது. கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.